Hello, good morning. இன்னைக்கு ரொம்பவே ஃபயரியான மெசேஜஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, நான் மெடிடேஷனில் இருக்கும்போது சில இமேஜஸ் சேனல் ஆச்சு. Forty significant, 30, 40, 50 significant. சில பேருக்கு ஓகே. ஓகேவா? என்ன மெசேஜ் சேனல் ஆச்சுன்னா, லைக் நான் மெடிடேஷனில் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நான் பார்த்த ஒரு விஷயம், லார்ட் சிவா அவங்களுடைய அந்த ஃபேஸ் ஒரு சிரித்த மாதிரி, ஒரு ஸ்மைலிங் ஃபேஸில் மெடிடேஷனில் அப்படியே உட்காந்துட்ருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் ஃபேஸ் ஒரு ஸ்மைல் தெரியுது ஃபேஸில். அடுத்ததாக நான் பார்த்த விஷயம் காளி எப்படி இருக்காங்கன்னா, ரொம்பவே ஒரு கோவமாக, ஒரு ஃபியர்ஸ், அந்த மாதிரி ரொம்ப கோவமான ஒரு எனர்ஜி, அந்த மாதிரியான ஒரு ஃபார்மில் நான் பார்த்தேன் காளியை. ஆனால் லார்ட் சிவா சிரிச்சு ஸ்மைலிங் ஃபேஸோடு இருந்தார். கொஞ்ச நேரம் நான் அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துட்டேன், என்ன சொல்ல வராங்க இந்த மெசேஜில் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. Number 6 significant, 666, 66, 1616, 66 பார்க்குறவங்களா இருப்பீங்க. ஐடி வச்சுருக்கேன். நான் மெடிடேஷனில் இருக்கும்போது எப்போவுமே இந்த மாதிரி டைரி பென் வச்சுட்டு உட்காருவேன். சடன் நான் எழுந்திரிச்சு போய் எடுக்காமல் அப்பப்போ நான் என்ன ஃபீல் பண்ணுறதோ அதை எழுதுறதுக்காக. ஏன்னா அப்புறம் உடனே நான் மறந்துடுவேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் சில டைம்ஸில். இதுலேருந்து என்ன மெசேஜ் நான் உங்களுக்கு சொல்லணும்னா, உங்களில் நிறைய பேர் டைம் ஷிஃப்ட் மாதிரி, என்ன சொல்கிறது, உங்களோட எனர்ஜி ஃபர்ஸ்ட் எனர்ஜி மாதிரி இல்லை, டோட்டல் சேஞ்ச். உங்களோட எனர்ஜி ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான எனர்ஜி. ஒரு டைம் ஷிஃப்ட் மாதிரி உங்களுடைய எனர்ஜி வந்துட்டு ஏதோ சில விஷயங்களில் மேட்ச் ஆகாமல் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. நீங்கள் அந்த எனர்ஜி, அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நீங்கள் வரணும்னா, அந்த எனர்ஜி, அந்த ஃப்ரீக்வன்சி நீங்கள் வரணும்னா, உங்களை பற்றி நிறைய விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட பர்சனாக இருக்கணும். நிறைய விஷயங்களை நிறைய பேரோட நீங்கள் இன்ட்ராக்ட் ஆகும்போது உங்களுக்கே உங்களோட பாடியிலே நிறைய விஷயங்கள், உங்கள் பாடி சில டைம் பேசும். அதை நிறைய பேர் கவனிச்சிருக்கலாம், சில பேர் இல்லாமல் இருந்தீங்கன்னா இனிமேல் கவனிங்க. ஒரு பர்சன்கிட்ட நம்ம போய் நின்று பேசும்போதோ, இல்லை ஏதோ ஒரு பிளேஸ்க்கு நம்ம போகும்போதோ, நம்மளோட பாடியில் சில விஷயங்கள் காட்டும். இந்த பிளேஸ் நல்ல பிளேஸ், இந்த பிளேஸ் நமக்கு ஏற்ற பிளேஸ் கிடையாது, நமக்கு இந்த பர்சன் ஓகே, இந்த பர்சன் கிட்ட பேசுறதுனால சில ஏதோ பாசிட்டிவாக சில விஷயம் தெரிஞ்சிக்க முடியும். சில பேர்கிட்ட போகும்போது நமக்கு ஒரு எனர்ஜி நெகட்டிவ் ஃபீல் ஆகும். இதெல்லாம் தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஒரு டைம் ஷிஃப்ட், இந்த மாதிரி சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கும்போது கான்ஷியஸ்லி நிறைய விஷயங்கள் நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. சம்டைம்ஸ் ஒரு கான்ஷியஸ்னஸே இல்லாமல் நிறைய விஷயங்கள் நீங்கள் தூங்கும் போதோ, இல்லை சம்டைம்ஸ் நீங்கள் ஏதோ ஒர்க் பண்ணும் போதோ, அந்த மாதிரி இருக்க டைமில் நீங்கள் யோசித்த சில விஷயங்கள்லாம் நீங்கள் உங்களுக்குள்ளே ஃபீல் பண்ணி சில விஷயங்களை நீங்கள்
தானாகவே யோசிக்க ஆரம்பிக்கீங்க. அந்த விஷயங்களை நீங்கள் வந்துட்டு கவனம் செலுத்துறீங்க. என்ன சொல்ல வரேன்னு புரியுதுன்னு நினைக்கிறேன். உங்கள் எனர்ஜியில் மேட்ச் ஆகாத ஏதோ சில எனர்ஜிஸ், ஏதோ சில விஷயங்கள் இன்னமும் ஒட்டிக்கிட்டு, இன்னமும் சில விஷயங்களை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போது நீங்கள் வந்து ஒரு டைம் ஷிஃப்ட் ஆகிற மாதிரி உங்களுடைய உங்கள் லைஃப்பில் சில விஷயங்கள் சேஞ்சஸ் வருது. சில விஷயங்கள் நீங்கள் மாறி ஒரு ஹை லெவல் அந்த மாதிரியான சில விஷயங்கள் நீங்கள் போகணும்னா இந்த மாதிரி உங்களுக்கு மேட்ச் ஆகாத எனர்ஜிஸ், சில ஃப்ரீக்வன்சிஸ் மேட்ச் ஆகாது நமக்கு. அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் விட்டு விலகணும்னு நினச்சாலும் உங்களை விட்டு போக மாட்டேங்குது. சில பேருக்கு ஹேபிட்ஸாக இருக்கலாம், சில பேருக்கு வந்துட்டு சில விஷயங்கள் இருக்கலாம், சில பேருக்கு வந்து யாராவது பர்சன்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். உங்கள் எனர்ஜிலேருந்து போகாமல் உங்களையும் பிடிச்சு வச்சுக்கிட்டு உங்கள் எனர்ஜிலே இருக்கிறது. நீங்கள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக இல்லை, நான் பேசலை அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அந்த எனர்ஜி இன்னமும் உங்கள்கிட்ட இருந்துட்டு உங்களை வந்துட்டு முன்னேறி போகாமல் சில விஷயங்கள் தடுக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. உங்கள் லைஃப்பில் வந்துட்டு அடுத்த லெவல் போகிறதுக்காக ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க சில பேர் சில விஷயங்களை. ஆனால் உங்களை போக விடாமல் சில விஷயங்கள் தடுத்துகிட்டே இருக்கு. ஒரு ப்ராப்ளம் போச்சுன்னா இன்னொரு ப்ராப்ளம், ஒரு சுச்சுவேஷன்லேருந்து வெளில வந்தீங்கன்னா இன்னொரு சுச்சுவேஷன், ஒரு கார்மிக் பர்சன் கிட்ட வந்து நீங்கள் மீண்டு வந்தீங்கன்னா இன்னொரு கார்மிக் பர்சன் கிட்ட போய் மாட்டுறீங்க. ஏன்? உங்களோட எனர்ஜி வந்துட்டு நீங்கள் ஒரு கரெக்டான பர்சன் கிட்ட நீங்கள் மேட்ச் பண்ணலை. ஒரு லோ வைப்ரேஷனில் இருக்கிற பர்சன், ஒரு லோ எனர்ஜியில் இருக்கிற பர்சன்ஸ் கிட்ட தான் உங்களோட எனர்ஜி மேட்ச் ஆகிறதுனால ஒரு நிறைய கார்மிக் பர்சன்ஸ் அந்த மாதிரி சில பர்சன்ஸை நீங்கள் மீட் பண்ணுற மாதிரி இருக்குது. வேலை விஷயத்தில் இருக்கட்டும், நீங்கள் அட்ராக்ட் ஆகிற பர்சன் இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அந்த மாதிரி பர்சன்ஸ் கிட்ட நீங்கள் வந்துட்டு சீக்கிரமாக மாட்டுறீங்க. இதனால் உங்களுடைய அந்த எனர்ஜி டவுன் ஆகுது, ஹை ஆகிறதுக்கு பதிலாக டவுன் ஆகுது. நெகட்டிவ் நீங்களே எடுத்துகிட்டு வந்துடுறீங்க, சில நெகட்டிவிட்டிஸ், சில நெகட்டிவ்ஸ் அந்த மாதிரி. இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும். உங்களால் முடியல. இதெல்லாம் பார்த்து காளி வந்துட்டு இப்போ வந்துட்டு அவங்க உங்களுக்கு வந்துட்டு கைட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி சில மெசேஜஸ் கொடுக்கலான்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரு ஸ்டோரி சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். இதே மாதிரி சிச்சுவேஷன்ஸ் தான் ஒரு ரத்து பீச் சொல்லிட்டு ஒரு டிமன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் தெரியல வீடியோவில். ரத்து பீச் சொல்லிட்டு அவங்க வந்துட்டு லார்ட் சிவா கிட்டேருந்து வரம் வாங்கின ஒரு டிமன். அவங்களுக்கு கடவுளுக்கும் டிமனுக்கும் அந்த ரெண்டு பேருக்கும் இடையே வந்துட்டு அந்த வார் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா ரத்து பீச் வந்து எவ்வளோதான் அவங்க அடிபட்டு கீழே விழுந்தாலும் அவங்க பாடியிலேருந்து வர அந்த பிளட் கீழே விழும்போதெல்லாம் அதுலேருந்து ஒவ்வொரு ரத்த அந்த துளியில் இருந்தும் திரும்ப இன்னொரு பர்சனாக இன்னொரு ரத்த பீஜா திரும்ப நிறைய பேர் வந்து நிறைய பேர் ஃபார்ம் ஆகிடுறாங்க. அழிக்கவே முடியல, அந்த டீமனை அழிக்கவே முடியல. அந்த சமயத்தில் லார்ட் சிவாவும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவர் தான் வரமே கொடுத்தது, அந்த அழியாத வரம் கொடுத்ததே லார்ட் சிவா தான். அப்போ யார் அழிக்க முடியும்? அந்த வரம் வாங்கும்போது ரத்த பீஜ் சொல்லியிருப்பார், என்னை யாருமே அழிக்க முடியாது, அழிக்கக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு வரம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வரம் வாங்கின ஒரு பர்சனை, ஒரு லேடி, ஒரு விமன், அவங்களால தான் அழிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் மா காளி அவங்க அந்த ஃபார்மில் வந்துட்டு, அப்போ வந்து மா துர்கா தான் அந்த போனாங்க ஸ்டாப் பண்ணுறதுக்கு. போகும்போது அவங்க எடுத்த அந்த ஃபார்ம் தான் மா காளி. அந்த ஃபார்ம் ஒரு பயங்கரமான ஒரு ஃபார்ம், பயங்கர கோவத்தில் வந்த அந்த ஃபார்ம். அவங்களுடைய நாக்கு இன்னும் பெருசாக ஆக்கிட்டு அந்த ரத்த பீஜை அழிக்கும் போது கீழே விழுற ரத்தம், அவ்வளோ ரத்தத்தையும் அவங்க அந்த நாக்கில் எடுத்துட்டு திரும்பவும் அவன் வராமல் அழிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது மா காளி. அப்போ அவ்வளோ ரத்தம் குடிச்சு கூட அவங்களால வந்துட்டு அந்த கோவம் தணிக்க முடியல.
அந்த கோபத்திலே தான் போயிட்டே இருக்கிறாங்க. அந்த கோபத்தில் இன்னும் ஒரு பயங்கர கோபத்தில் போயிட்டு இருக்கும்போது தான் லார்ட் சிவா வந்து அவங்க போகிற வழியில் அவர் படுக்கிறாரு. குறுக்கில் படுக்கும்போது அவங்க மேலே கால் வச்ச உடனே அதை உணர்றாங்க. மாகாளி உணரும் போது அந்த டச்சில் தான் அவங்களோட கோபம் தனியுது. அந்த மாதிரி சில பேர் நீங்கள் கோபத்தில் இருக்கலாம், பயங்கர கோபத்தில் இருக்கலாம். சில பேர் மேலே சில விஷயங்கள் உங்களை சுற்றி சுற்றி நடந்துட்டுருக்கிற சில விஷயங்கள்னால சில பர்சன்ஸை விட்டு விலக முடியாமல், சில பர்சன்ஸ் திரும்ப திரும்ப உங்களை வந்து அதே சைக்கிளுக்குள்ளே இழுத்து வைக்கிற மாதிரி, அதே ஒரு சுச்சுவேஷனில் பிடிச்சி வைக்கிற மாதிரி, நீங்கள் நினச்ச விஷயங்களை போய் நீங்கள் சேரக்கூடாது, நிறைய விஷயங்கள் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. சுச்சுவேஷன் எப்படியோ ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க. ரெசனேட் ஆகலைன்னா வேறு யாருக்கோ அந்த ரீடிங் இருக்கும். அதனால் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. நீங்கள் அதை எடுத்துக்கணும்னு சொல்லிவிட்டு ஜஸ்ட் அப்படியே என்டர்டெயின்மெண்ட் பார்த்துட்டு அப்படியே போங்க. ஓகே, ஏதாவது ஒரு மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆகலாம். இன்கேஸ் இதில் எனக்கு எந்த மெசேஜும் ரெசனேட் ஆகலைன்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், பழைய வீடியோஸ், அதில் உங்களுக்கு ரெசனேட் ஆகலாம், இல்லை வரப்போகிற வீடியோஸில் ரெசனேட் ஆகலாம். ஓகே, எப்போவுமே பேஷன்ஸ் முக்கியம். இன்கேஸ் யாருக்காவது நான் இந்த மாதிரி டைம் எடுத்துகிட்டு நான் ரீடிங் பண்ணுறதுல உங்களுக்கு எதனா அப்ஜெக்ஷன் இருந்ததுன்னா, நீங்கள் இரிட்டேட் ஆகுறீங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். நான் சம்டைம்ஸ் இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணும்போது நீங்கள் பார்க்குறீங்கன்னா இதில் சம் பாசிட்டிவிட்டிஸ் உங்களுக்கு வரும். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். இரிட்டேட் ஆகுறவங்களுக்கு சொல்கிறேன், எல்லாருக்கும் இல்லை. ஓகே, எனக்கு ஃபீல் ஆச்சு அந்த எனர்ஜி டிஸ்டர்பன்ஸாக இருந்தது ப்ரேயர் பண்ணும்போது. அதனால் சொல்கிறேன், உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, நான் பண்ணுறது உங்களுக்கு இரிட்டேட் ஆகுதுன்னா நீங்கள் இந்த ஒரு விஷயத்த ஸ்கிப் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த பாசிட்டிவிட்டி வேண்டாம். பாசிட்டிவிட்டி வேணும்னா வெயிட் பண்ணுங்கள். நான் அந்த ப்ரேயர்ஸ் பண்ணும்போது எல்லாருக்காக தான் சேர்ந்து தான் வரும் அந்த பாசிட்டிவிட்டி. ஓகே, சம் கோர் கட் ரிச்சுவல்ஸ் பண்ணலாம். நீங்கள் கோர் கட் ரிச்சுவல்ஸ் பேலன்ஸ் ஸ்ட்ரைட் தான். பேலன்ஸ் இவங்களும் சேர்ந்து வராங்களே. ஓகே, பேலன்ஸ் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய எனர்ஜியை வந்து பேலன்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, ஒரு கார்மிக் பர்சன்ஸ், கார்மிக் சுச்சுவேஷன்ஸ், எந்த சுச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் டைம் ஷிஃப்ட் ஆகும்போது சில விஷயங்களை நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். ரொம்ப காலம் நீங்கள் அமைதியாக பேஷன்ஸாக இருந்துட்டீங்க, பேலன்ஸ் பண்ண மறந்துட்டீங்க. ஆனால் இப்போ இந்த பேஷன்ஸ்க்கும் ஒரு எல்லாம் உண்டு, எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட் முடிஞ்சது. இனிமேல் நீங்கள் வந்துட்டு மாக்காளி அந்த ஃபியர்ஸ் அந்த ஒரு ஃபார்மில் வந்த மாதிரி நீங்களும் கொந்தளிச்சு எழுந்து உங்களுடைய பேலன்ஸ் பண்ணுங்கள். சில விஷயம் டாலரேட் பண்ணுங்கள். டாலரேட் பண்ணாத சில விஷயங்கள் வந்து விலகுங்க. நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் அந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. உங்களுடைய டைம் லைன் முடிஞ்சிடுச்சு. நீங்கள் இனிமேல் வந்துட்டு வேறு ஒரு லைஃப்க்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆகி போயிட்டுருக்கீங்க. உங்களுடைய ஃப்ரீக்வன்சி பழையபடி கிடையாது. நீங்கள் ஒரு ஹை ஃப்ரீக்வன்சியில் வந்துட்டுருக்கீங்க, ஒரு ஹை வைப்ரேஷனில் வந்துட்டுருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ், அந்த மாதிரியாக இருக்கிற ஒரு இடத்துல தான் நீங்கள்
இருக்கணும். அதுக்காக ஃபைட் உங்களுடைய ஒரு சக்ஸஸ்க்காக, உங்களுடைய நல்ல லைஃபுக்காக, உங்களோட நல்ல விதமான ஒரு லைஃப் ஃபுல்லாக நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும்னா ஃபைட் பண்ணணும். உங்களுக்காக நீங்கள் ஃபைட் பண்ணணும். மாக்காளி உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. எப்போவே கூட தான் இருக்கிறாங்க. நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க கூட தான் இருப்பாங்க. ஃபீல் பண்ணணும். அதை ஃபீல் பண்ணணும். உங்கள் இடத்துல இருக்கிறாங்கன்றதை ஃபீல் பண்ணணும். ஓகே, ஃபார் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், உங்களுக்கான ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். நீங்கள் அந்த ஒரு ஸ்டேபிளான ஒரு ஃபவுண்டேஷன் உங்களுக்கு இருக்கணும். லைஃப்பில் எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான விஷயங்கள் இருக்கணும். சும்மா இப்படி வந்துட்டு இப்படி போகிற மாதிரி இருக்கிற வந்த வேகத்துலேயும் இப்படி போகிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு தேவையில்லை. எப்போவுமே லைஃப் ஃபுல் உங்கள்கிட்ட இருக்கணும். அந்த விஷயங்கள் என்ன விஷயமா வேணாலும் இருக்கட்டும், அது எப்பவுமே உங்களுக்கு லைஃப் ஃபுல்லாக இருக்கணும். சந்தோஷமாக இருக்கணும். எதுவாக இருந்தாலும் ஒரு லைஃப் ஃபுல்லாக இருக்கணும். அதுக்காக இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்லேருந்து நீங்கள் வெளியில் வந்து தான் ஆகும். ஒரு ஸ்டேபிள் லைஃப், ஒரு ஸ்டேபிள் பர்சன் உங்களுக்கு கிடைக்கணும். ஒரு நல்ல ஒரு சிச்சுவேஷன் உங்கள் லைஃப்பில் மாறணும்னா சில சிச்சுவேஷன்லேருந்து நீங்கள் தாண்டி வந்து தான் ஆகணும். அதுலேருந்து வெளியில் வந்து தான் ஆகணும். லைஃப்பில் எல்லாருக்குமே யாருமே பர்ஃபெக்டாக வர்றது கிடையாது. எல்லாருக்குமே லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நல்ல விஷயங்களும் இருக்கும். நிறைய கெட்ட விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நடந்திருக்கும். நிறைய தப்பான விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நடந்திருக்கும். அந்த ஒரு பிளாக் டாட்ஸ் லைஃப்பில் நடந்துருச்சுன்றதுக்காக நம்ம ஸ்டாப் ஆகணுன்றது கிடையாது. அது பாஸ்ட் நடந்து போச்சு. இப்போ ஃப்யூச்சர், அதுக்காக நீங்கள் பிளான் பண்ணுங்கள். அந்த ஃப்யூச்சருக்காக நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுங்க. ஏதோ ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் நடந்துருச்சு, நீங்கள் அதையே யோசிச்சுட்டு நீங்கள் அந்த விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களா, அந்த விஷயத்துலேயே நீங்கள் அந்த எனர்ஜிலேயே இருக்கீங்கன்னா உங்களுக்கான ஃப்யூச்சரே கிடையாது. யாராலையும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. கடவுளாலேயும் முடியாது, மனுஷங்களாலேயும் முடியாது, யாராலையுமே முடியாது. இந்த ஃப்ளவர் பெட்டல்ஸ் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. இங்கே தான் இருக்குது, இந்த சைடு இல்லை, இருந்தாலும் விழுந்துச்சு. பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக இருக்குது. மாக்காளியோட பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக இருக்குது. பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஓகே, உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் தான் எடுக்கணும். நீங்கள் தான் ஃபைட் பண்ணணும். அந்த விஷயங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தான் அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். நிறைய ஷேடோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய விஷயங்களை நீங்கள் கையில் எடுத்துகிட்ருக்கீங்க. நிறைய விஷயங்கள் நீங்களே ஹேண்டில் பண்ணணும். நீங்களே சில விஷயங்களை நீங்களே ஃபேஸ் பண்ணிவிட்டு அதுக்கான வழியை நீங்களே தான் தேடணும். 10ல் 11 நீங்கள் தேடுற விஷயங்களை ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் லெவலுக்கு நீங்கள் வரீங்க. எல்லா விஷயங்களும் மாஸ்டர் லெவலுக்கு வரீங்க. ஆனால் சில விஷயங்கள் உங்களை பின்தள்ளி வைக்கிற சில விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக அந்த விஷயங்களை உங்கள் லைஃப்லேருந்து எடுத்துடணும். கண்டிப்பாக எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கான ஒரு நியூ லைஃப்கான அந்த பாதை ஒரு ஸ்மூத்தாக போகிற மாதிரி. உங்களுக்கான காலிங் இது. உங்களுக்கான ஒரு காலிங். Ten of Swords கீழே எழுந்தது இல்லையா? 10 of Swords உங்களுக்கான ஒரு லாஸ்ட் ஃபைனல் கால். இப்பயாவது சில விஷயங்கள்லேருந்து விலகுங்க. எந்த விஷயத்துலேருந்து நீங்கள் மீண்டு வரணுமோ அந்த விஷயத்துலேருந்து மீண்டு வாங்க.
அந்த எனர்ஜிலே இருக்காதீங்க. உங்களுக்கான ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும், உங்களுக்கான ஃப்யூச்சர் நீங்கள் பார்க்கணும், எவ்வளோ ஒரு நல்ல ஃப்யூச்சர் நீங்கள் பார்க்கணும்னா சில விஷயங்கள் வந்து சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வாங்க. 6 of Cups, King of Swords. நீங்கள் தான் டிசைட் பண்ணணும், உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுக்கான ஒரு பிரைட் ஃப்யூச்சர், உங்களுக்கான ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா அந்த நெகட்டிவிட்டி, அந்த ஒரு நெகட்டிவான சில விஷயங்கள்லேருந்து வெளில குவீன் ஆஃப் கப் அந்த ஒரு எனர்ஜிக்கு வாங்க. நீங்கள் அந்த ஒரு எனர்ஜியில் வந்து இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை வந்துட்டு நீங்கள் வெளியில் வரும்போது தான் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஃப்யூச்சர் ஏஸ் ஆஃப் கப் இதை நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அந்த எனர்ஜியிலேருந்து வெளியில் வராத வரைக்கும் நீங்கள் திரும்ப என்ன ப்ராப்ளம், ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிங்கன்னா இன்னொரு ப்ராப்ளம் வரும், ஒரு சுச்சுவேஷன்லேருந்து வெளில வந்தீங்கன்னா இன்னொரு சுச்சுவேஷனில் வருவீங்க. இந்த மாதிரி மாற்றி உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் சில விஷயங்கள். எம்பரர் எனர்ஜி எல்லாமே லைனாக வருது பாருங்க. 10 of Cups, Ace of Wands, ஒன்றும் அவசியமே இல்லை, உங்களுக்கு தெரியும் இல்லையா? உங்களுக்கான சக்ஸஸ், ஒரு பிரைட் ஃப்யூச்சர், நீங்கள் நினச்ச விஷயங்களை நீங்கள் சீக்கிரமே போய் சேர்றதுக்கு சில நேரம் நம்மளுடைய நினைக்கிற சில விஷயங்கள் நடக்கிற தாமதம் ஆகுதுன்னா சில விஷயங்கள் நம்ம லைஃப்லேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும், சில விஷயங்கள் நம்ம லைஃப் லெசன்ஸ் இன்னும் கற்றுக்கிற மாதிரி இருக்கும், சில கார்மிக்ஸ் நடந்த சில பாஸ்ட் விஷயங்கள் வந்து நம்ம வெளியில் வர மாதிரி இருக்கும், நிறைய ஷேடோ ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பண்ணும்போது தான் நீங்கள் அதை சக்ஸஸை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கடைசியில் உங்களுக்கான ஃபைனலாக உங்களுக்கான சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். பார்க்குறவங்கள சில பேர் இன்னும் சில விஷயங்களை ஸ்டார்ட் ஆகிட்டு தான் இருக்கிறீங்க, சில விஷயங்களை நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஓகே, டல்லாக கிடையாது, ஜஸ்ட் என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் இருக்குது. யாரோ கேட்குறீங்க டல் இருக்கு, இன்னும் டல் கிடையாது, தெரியல என்னன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி. ஆனால் டல், அந்த மைண்ட் டல்லாம் அந்த மைண்ட்லாம் கிடையாது. இன்றைக்கி நாள் ரொம்பவே ஒரு கோவமாக போகும் எல்லாருக்குமே. ஒரு அமைதியான ஒரு எந்த ஒரு விஷயங்களை மைண்டில் மனசில் போட்டு குழப்பிக்காமல் ரொம்ப அமைதியாக போகும் இன்றைக்கி நாள். இது டைம்லெஸ் ரீடிங், நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ உங்களுக்கு அது ரெசனேட் ஆகும். அதிகமாக என்னோடய ரீடிங் எல்லாமே வந்து டைம்லெஸ் ரீடிங்காக தான் இருக்கும். நீங்கள் எத்தனை வருஷம் கழித்து பார்த்தாலும் சரி, மாத கணக்கில் கழித்து பார்த்தாலும் சரி, அந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு உங்களுக்கு செட் ஆகும். ஓகே, மலிகா ஆஃப் ஸ்டார். என்னோட சோல் ஃபேமிலி, நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப பவர்ஃபுல். அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. நான் அடிக்கடி ரீடிங்ஸில் சொல்லுவேன், ரொம்ப பவர்ஃபுல் மேனிஃபெஸ்டோ, ரொம்ப பவர்ஃபுல், ரொம்பவே ஹை வேல்யூ இருக்கிற பர்சன்ஸ். என்ன கொஞ்ச காலமாக உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய வேல்யூ வந்துட்டு எல்லாம் அடக்கி வச்சுட்டாங்க. நீங்களே கூட சில டைமில் டவுட் பட்டீங்க, நம்மளால் சில விஷயங்கள் பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி உங்களுக்கே டவுட் வரும். சில பேர் சொல்கிற விஷயங்களால, பேசுகிற விஷயங்கள்னால. நீங்கள் ரொம்பவே ஒரு ஹை பவர் இருக்கிற பர்சன், அதிகமான வேல்யூ ஹை வேல்யூ கொடுக்கக்கூடிய பர்சன். எம்பரர் ஒரு எறும்பு அந்த மாதிரி விஷயங்களை கூட நீங்கள் தீங்கு நினைக்க மாட்டீங்க. பார்க்குறவங்கள சில பேர் எப்போவுமே நீங்கள் பேசுகிற விதம் ஒரு காமெடியாக பேசுகிற மாதிரி இருந்தாலும் சில நேரத்தில் உங்களில் சில பேர் ரொம்பவே உங்கள் மைண்டில் நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கும் உங்களுக்காக. ஸ்டார் குவாலிட்டி, எப்பவுமே ஒரு ஸ்டார் குவாலிட்டி பர்சன். நீங்கள் என்னதான் ஒரு டார்க் அந்த மாதிரி சில இடத்துல இருந்தாலும் கடவுள் உங்களுக்காக ஒரு விளக்கு அங்கே ஏற்றி வச்சு தான் இருப்பாங்க, அந்த வெளிச்சம்.
உங்களுக்கான அந்த வெளிச்சம் கண்டிப்பாக கடவுள் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் நினைப்பீங்க, நான் வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன், நான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன், என்னை காப்பாற்ற யாருமே இல்லை, எனக்கு எந்த ஹோப் இல்லை, முடிஞ்சது, எனக்குள்ளே இருந்த தைரியம், எனக்குள்ளே இருந்த அந்த இது எல்லாமே முடிஞ்சது நினச்சிட்டு தான் இருப்பீங்க. உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது, ஒரு இருட்டான ஒரு இதில் மாட்டின மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்காக கடவுள் அந்தந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்காக அந்த ஒரு தீபத்தை ஏற்றி தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் தான் பார்க்க சில நேரத்தில் வந்து நான் மிஸ் பண்ணுறீங்க. டிசீனஸ் யாருக்குன்னா இருக்கா? தலை சுத்தல், ரொம்ப பவர்ஃபுல் எனர்ஜி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரொம்ப பவர்ஃபுல். பயங்கர போல்டு, ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டோட உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்களே போல்டாக உங்கள் கையில் எடுத்து நீங்களே எந்த விதமான எனிமீஸ் யார் வேணாலும், எனிமீஸ்ன்றது என்ன வேணாலும் இருக்கலாம், அதை ஃபேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு போல்டாக முன்னேறி போயிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு பின்னாடியே வந்துட்டு இருக்கிறது ஒரு பவர்ஃபுல் எனர்ஜி. உண்மை, என்னோட புக்கு இதாகுது. ட்ரூ உண்மையாவே நான் போய் சொல்ல மாட்டேன் எப்பவுமே. அது தப்பான விஷயமா இருந்தாலும் உண்மையை தான் சொல்லுவேன். சில டைம் யோசிப்பேன் சில விஷயம் சொல்கிறதுக்கு, இருந்தாலும் நேற்று சொல்லிட்டேன் பாருங்க ஒரு விஷயத்த, நான் அந்த மாதிரி சம்டைம்ஸ் சொல்லணும்னு சொல்லி கட்டாயம் இருந்தால் சொல்லிடுவேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் மறைச்சிடுவேன் சில விஷயங்கள், கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்கள் இருந்துச்சுன்னா. ஆனால் லைஃப்பில் நம்ம எப்போவுமே எல்லா விஷயமும் வந்து பாசிட்டிவாகவே நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா? லைஃப்பில் வந்துட்டு நல்ல விஷயங்களும் இருக்குது, கெட்ட விஷயங்களும் இருக்குது. ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி போகிறது தான் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ். அதுதான் நமக்கான ஒரு டெஸ்ட், அதுதான் நமக்காக கடவுள் விதித்த சில விஷயங்கள். அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு நம்ம தைரியமாக போகும்போது தான் லைஃப் லெசன் நமக்கு கிடைக்குது. நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தனியாக ஹேண்டில் பண்ண முடியுன்றது நமக்கு தெரிய வருது. ஒருத்தவங்க டிபெண்ட் பண்ணிகிட்டே இருந்துட முடியாது லைஃப் லாங். நம்ம என்றைக்கா இருந்தாலும் நம்ம ஓனாக நம்ம தனியாக சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த விஷயங்களை சில பேருக்கு கடவுள் வந்து முன்னவே ஸ்டார்ட் பண்ணிடுவார், உங்களுக்கு அந்த லைஃப் லெசன் கொடுக்குறது, நீங்கள் தனியாக சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இன்கேஸ் உங்களுக்கு அந்த ஹேண்டில் பண்ணுற விஷயம் தெரியலன்னு வச்சுக்கோங்க, தனியாக நீங்கள் எந்த விஷயம் பண்ண முடியாது, ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி நீங்கள் இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக போயிடும். தனியாக அப்படியே ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே விட்ட மாதிரி ஆகிடும், உங்களுக்கு யாருமே ஹெல்ப் இல்லாத மாதிரி தோணும். இந்த மாதிரி சில கஷ்டங்கள் நீங்கள் ஃப்யூச்சரில் வரக்கூடாது. சில விஷயங்கள் நீங்கள் தனியாகவே ஹேண்டில் பண்ணணும், யாரையுமே டிபெண்ட் பண்ணிக்க. யாருமே யார் கூடயும் சேர்ந்து வந்து பிறக்கல இல்லையா? போகும்போதும் தனியாக தான் போகிறோம். அதனால் தனியாகவே நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பிங்க. யாரையும் அவங்க இருந்தால் தான் என்னால் பண்ண முடியும், அவங்க இல்லைன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களால் முடியும், ட்ரை பண்ணுங்க, உங்களால் முடியும். யாராக இருந்தாலும் மேல் ஆர் ஃபீமேல், உங்களுக்கே தெரியாமல் நிறைய விஷயங்கள் நீங்கள் லைஃப்பில் பண்ணியிருப்பீங்க, நல்ல விஷயங்கள், நிறைய விஷயங்களை சாதிச்சிருப்பீங்க. எல்லாருக்குள்ளேயுமே ஒரு பவர் இருக்குது, எல்லாருக்குள்ளேயுமே ஒரு பவர் இருக்குது. அந்த பவர் வெளியில் எடுத்துகிட்டு வாங்க, மறைச்சே வைக்காதீங்க அந்த பவரை. ஒரு விஷயம் பண்ணணும், உங்களுக்காக ஒரு நல்ல விஷயம் எதுவும் பண்ணணுமா, தைரியமாக வெளில வாங்க, தைரியமாக பண்ணுங்கள். உங்களுக்கு அது கரெக்டாக தோணுச்சுன்னா பண்ணுங்கள். யார்கிட்டையும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும், கேட்கணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு துணையாக கடவுள் இருக்காங்க, மாக்காளி எப்போவுமே உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் நல்லது பண்ணாலும் பார்த்துட்டு தான் இருக்காங்க, நீங்கள் கெட்டது பண்ணாலும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. எந்த விஷயமா இருந்தாலும் அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு ஏன்னா உங்கள் பின்னாடி கெடுதல் பண்ணுறாங்களோ அதையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க அதுக்கான அந்த விஷயம், அதுக்கான அந்த பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப பவர்ஃபுல் பர்சன் நீங்கள், ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் பர்சன். சில பேர் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உணர மாட்டீங்க, நீங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லான பர்சன் உணர மாட்டீங்க.
மெசேஜ் பார்ப்போமா? ஏதாவது ஃபைனல் ஒரு மெசேஜ் பார்த்துட்டு நம்பர், உங்களுக்கான லக்கி நம்பர் பார்ப்போம். சரியா? ஃபைனல் மெசேஜ். ஓகே, நான் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி மிஸ் பண்ணுற அந்த கார்டு வந்துட்டு திரும்ப அதே தான் வருது. ரொம்ப நாளாக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண விஷயங்கள், ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற விஷயங்கள், ரொம்ப நாளாக நீங்கள் பிளான் பண்ண விஷயங்கள், ரொம்பவே அந்த சொன்ன மாதிரி ரொம்ப அந்த ஒரு ஸ்டக் எனர்ஜியில் தான் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் மனசில் நினைக்கிற விஷயங்களை, சில விஷயங்களை நீங்கள் மாற்றணும், சில விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியில் வரணுன்ற விஷயங்களை எல்லாம் மைண்டில் தான் இருக்குது, தவிர ஆக்ஷனில் இல்லை. யோசிச்சுக்கிட்டே இப்படியே இருந்தீங்கன்னா சேஞ்ச் ஆகாது, நிறைய விஷயங்கள் சேஞ்சே ஆகாது. உங்களுக்கான விஷயங்கள் உங்களுக்கு வேணும்னா உங்களுடைய ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணுங்கள். லைஃப்பில் நிறைய விஷயங்கள் மாறும். நீங்கள் முடிவெடுக்காமல் எந்த விஷயமும் சேஞ்ச் ஆகாது. ஓகே, அதுக்கான ஒரு கிளியர் கைடன்ஸ் தான் காளி கொடுத்துருக்குறாங்க. எடுத்துக்கோங்க. லைஃப்பில் வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃபாக மாற்றுங்க. இன்னொருத்தங்க வந்துட்டு தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், இன்னொருத்தங்க இல்லைன்னா உங்களால் இருக்க முடியாதுன்ற விஷயங்களை சேஞ்ச் பண்ணுங்கள், பேலன்ஸ் பண்ணுங்கள். லைஃப்பில் எல்லா விஷயங்களும் பேலன்ஸ் பண்ணுங்கள். ஓகே, எல்லா விஷயம் பேலன்ஸ் பண்ணுங்கள் லைஃப்பில். லக்கி நம்பர் பார்க்கலாமா? சில பேர் வந்துட்டு ஃப்யூச்சர் பற்றி யோசிக்காமல் பாஸ்ட் பற்றி தான் அதிகமாக யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கல, நீங்கள் பாஸ்ட் பற்றி தான் யோசிச்சுட்ருக்கீங்க. சேஞ்ச் பண்ணுங்கள். உங்களுக்கான லக்கி நம்பர் ஸ்டார்டிங்கில் என்ன நம்பர் வந்துச்சு? எத்தனை பேர் கண்டுபிடிக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்டார்டிங்கில் என்ன நம்பர் சொன்னேன்? நான் என்ன நம்பர் சொன்னேன் ஸ்டார்டிங்கில்? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா 6 ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா? நான் 6 சொல்லிவிட்டு 6 66 16 சொன்னேன் இல்லையா? சேம் 6 உங்களுடைய லக்கி நம்பர். இன்னைக்கான லக்கி நம்பர் 6. ஓகே, ரொம்பவே காம், அமைதியாக, ரொம்பவே ஒரு யதார்த்தமான சில விஷயங்கள் இன்னைக்கு நடக்கும். சில காம் மைண்டாக இருப்பீங்க. சரியா? அதிகமாக ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும். ஏதாவது கோயிலுக்கு போகணும்னு சொல்லி பிளான் பண்ணுவீங்க. 18 தனியாக நிறைய இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வரக்கூடிய, சில க்ரோத் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும் உங்களுக்கு லைஃப்பில். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ். யாருக்கு ரெசனேட் சம்டைம்ஸ் வாய் இப்படி தான் கோலான்னு அப்படி. இல்லை, நான் சொல்ல மாட்டேன். நேற்று ஒரு மெசேஜ் சொல்லி நெகட்டிவ் சொல்லி நிறைய பேர் இது பண்ணிங்க. இந்த நெகட்டிவ் மெசேஜ் நான் சொல்ல மாட்டேன். அப்புறமா கேட்பீங்க வந்துட்டு, ஏன் மேம் நெகட்டிவாகவே சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, அதனால நான் சில விஷயம் இனிமேல் சொல்கிறதா கிடையாது. ரொம்ப அவசரம் அந்த மாதிரி இருந்தால் மட்டும் நான் சொல்கிறேன். ஓகே, யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சு என்னன்றதை பற்றி கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். டவுனாகவே இருக்காதீங்க. நிறைய நல்ல விஷயம் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு தான் இருக்குது. எல்லாருக்குமே அது தெரிஞ்ச விஷயம், நிறைய விஷயங்கள் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த நெகட்டிவ்
திங்ஸ் கொஞ்சம் நெகட்டிவிட்டின்றது லைஃப்பில் வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் தான் அதை சில விஷயங்களை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, எப்படி அதில் வந்து நீங்கள் விலகி இருக்கிறதுன்ற மாதிரியான பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.